ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பணும். தேவன் இயேசு அபிஷேகம் பண்ணதனுடைய ஒரு பெரிய ஒரு நோக்கம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். தரித்திரத்தை எடுத்துட்டு ஆசீர்வாதத்தை நம்ம விட்டுட்டோம். ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு எதை விடணும்? தரித்திரத்தை விடணும். சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் ஆகியால் அது அவனுக்கு தூரமாக விலகி போகும். நீங்க ஆசீர்வாதத்தை பிளஸ்ஸிங்க விரும்பலன்னு வைங்களேன், அது தூரமா போயிட்டே இருக்கும். ஏசா அவரு டயர்டா வர்றாரு, வேலை செஞ்சுட்டு வர்றாரு, களைப்பா வேட்டையாடிட்டு வர்றாரு. யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வீட்டில் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட வந்து கூழ் வேணும்னு கேட்குறாரு. ஒருவேளை இப்போ நம்மகிட்ட யாராவது கூழ் வந்து கேட்டால் என்ன சொல்லுவோம்? உன்னுடைய சொத்தை எழுதித்தான்னு கேட்பீங்களா? ஆனால் அவன் கேட்டிருக்கிறான். யாக்கோபு ஒரு குண்டா கூழ் கேட்டதுக்கு உன்னுடைய சொத்து வேணும்ன்றா. இப்போ அவனு என்ன பண்ண தெரியுமா? நானே சாக போறேன், பசியில சாக போறேன், இங்கேயா கூழ் இருக்குது, எங்கே கடையில் போய் வாங்கியிருக்கலாம், இன்னும் அம்மாட்ட கேட்டிருக்கலாம், அப்பா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், வீட்டில் ஏதாவது ஒரு 4 முறுக்கு இருக்குங்களா, அதையாவது கடிச்சிருக்கலாம்ல. இவங்ககிட்ட இருக்கிற கூழே வேணும்னு சொல்லி பெரிய பிஸ்னஸ் பேசுகிறான் அந்த இடத்துல. உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு தேவை, சொத்து பிரிக்கும் போது உனக்கு வரல அந்த பங்கு எனக்கு வேணும் அப்படின்றான். உனக்கு வர்ற பங்கு எனக்கு, இவனுக்கு வர்ற பங்கு இவனுக்கு, அப்புறம் அவருக்கு வர்ற பங்கு இவருக்கு, அதுவும் எல்லாமே வேணும். அண்ணன் சொன்னா இதை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன், இப்போ நான் சாக போறேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இவர் கூழ் கொடுக்குறாரு. கூழ் குடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆசீர்வாதத்தை விட்டுடுச்சிட்டோமே. தகப்பன்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. மாமா வீட்டுக்கு போனா போகும்போது அவர் ஆடெல்லாம் நல்லதா இருந்தது. யாக்கோப் 20 வருஷம் கழிச்சு புறப்படும் போது அவர் ஆடெல்லாம் பலவீனமான ஆடா இருக்குது. இவர் ஆடெல்லாம், யாக்கோப் ஆடெல்லாம் ஸ்ட்ராங்கா கலர் கலரா இருக்குது. தகப்பனை பார்க்க வர்ற வழியில அவங்க அண்ணன் யாக்கோப் அடிக்கிறதுக்கு வர்றான். அப்போ ஒரு புருஷன் யாக்கோபோடு கூட போராடுகிறான். அப்பவும் விடல. நீர் என்னை ஆசீர்வதித்தால் உண்மை நான் போக விடேன், எனக்கு அது வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம். ரொம்ப விரும்பிட்டே இருந்தான் பாருங்க. அது அவன் பக்கத்திலே இருந்துச்சு. அதனால தான் அவன் வயிற்றில் இருந்த ராஜாக்கள் எல்லாரும் பிறந்தார்கள். 12 கோத்திரங்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களாக. ஆனா இந்த ஏசா எது வேண்டாம் 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 வேண்டாம்னு இருந்தா பாருங்க. எபிரேயர் 13 அவனை குறித்து சொல்லுது, அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு கூட தேடியும் அவன் ஆசீர்வாதத்தை அப்புறம் காணாமல் போனான். விரும்பலினா தூரமா போயிட்டே இருக்கும். அவர் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாரா.